புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பேராயர் யோபு அவர்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்திருக்கிறார். நமக்கு ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தந்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க அவர் உதவி செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த ஆண்டில், அதாவது 2025 ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் நானும் என்னுடைய திருச்சபை ஜனங்களும் மற்றும் என்னுடைய பிரேயர் டீம் எல்லாரும் சேர்ந்து 2026 ஆண்டில் என்னென்ன நடக்க போகிறது, தேசத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்தோம். அந்த ஜப வேளையில கர்த்தர் தேசங்கள் மேல நடக்க போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது இப்போது உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்வதற்கு எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. இது மூலியமா பணம் சம்பாதிக்கவோ, இதன் மூலியமா எங்களுக்கு பெயர் பிரஸ்தாபம் கிடைக்கவோ அந்த நோக்கம் எங்களுக்கு அல்ல. இந்த கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தேவன் ஒரு காரியத்தை ஊழியக்காரர்களுக்கு அவர் சொல்லும்போது அதை சொல்லிவிட வேண்டும். அப்படியேதான் ஆண்டவர் இதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக அமையும். அது மாத்திரமல்ல, இப்போது சொல்ல போற இந்த 2026 ஆண்டுக்கான தீர்க்க தரிசனம் சிலது கெட்டதும் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது. நல்லவைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சில கெட்டவைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவைகள் நடக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் வெளிப்படுத்த சில காரியங்கள். அது மாத்திரமல்ல, இப்போது உங்கள் மத்தியில் இந்த செய்தியை இந்த டிவி மூலமா அறிவிப்பதற்கு முன்னாடி கூட நான் ஜெபத்தோட தான் இந்த நிகழ்ச்சி நான் துவங்க இருக்கிறேன். ஏனென்று சொன்னா, தேவன் சொல்லாத ஒன்றை நான் சொல்லிவிடக்கூடாது. தேவன் சொல்லுவதை மாத்திரமே சொல்ல வேண்டும் என்ற ஒரு பயத்தோடு தான் வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். நான் தேவ சமூகத்தில் முதலாவது இந்திய தேசத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி இந்திய தேசத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் இந்தியாவை குறித்து வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், இந்தியாவில் போராட்டங்கள் உண்டாகும், அவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான பிள்ளைகளை, நம்ம இந்திய தேசத்துல 2026 ஆண்டுல போராட்டங்கள் உண்டாகும், அவைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இதை கேட்கும் போது இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுபோல போராட்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது, இந்தியாவில முடிவுக்கு வராத பிரச்சனைகள் நிறைய உண்டாகும். சில பிரச்சனைகள் உண்டாகும், அவைகள் முடிவுக்கே வராது. அதுபோல சில பிரச்சனைகள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, வன்முறைகள் வெடிக்கும். அங்கங்க சில இடங்கள்ல வன்முறைகள் வெடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, நம்முடைய இந்தியாவில் பொருளாதார சரிவு ஏற்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐந்தாவது, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மரிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஆறாவது, இந்திய அரசாங்கம் மிக நெருக்கமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் அரசாங்கத்தில் நெருக்கங்கள் ஏற்பட்டால் மக்களுக்கெல்லாம் பாதிப்புகள் உண்டாகும். அது வராதபடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்திய இராணுவத்தில் பல மாற்றங்கள் உண்டாகும். எட்டாவது, இயற்கை பேரழிவுகள் இந்தியாவில் ஏற்படும்.
அடுத்தது, வானத்தின் சத்துவங்கள் தேவன் அசைக்கப்படுவதால் வானத்தில் சில தோற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இன்னும் நோயின் தொற்றுகள் அதிகரிக்கும். இன்னும் இருக்கிற நோய்களுடைய இந்த தொற்றுகள் இன்னும் அதிகரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, மத சுதந்திரத்துக்கு விரோதமான சட்டங்கள் ஏற்றப்படும். அது மாத்திரமல்ல, இந்தியாவை சீர்குலைக்க நினைப்பவர்களை நான் சீர்குலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம், ஆண்டவர் இந்தியாவை நேசிக்கிறார். அடுத்தபடியாக, சபைகளுக்கான தீர்க்க தரிசனம். என்னுடைய சித்தத்துக்கு சபைகள் செயல்படவில்லை. என்னுடைய பாதத்தில் சபைகள் அமர்ந்து என்னுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, சபைகளுக்கான காரியம். சபைகள் பிரிந்திருக்கிறதுனால் எழுப்புதல் காண முடியவில்லை. அடுத்தபடியாக, என்னுடைய ஆவியை எல்லா சபைகளும் ஊற்றுவேன். சபைகள் என் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சபைகள் மேல தமது ஆவியை ஊற்றப் போகிறார். சபைகள் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அடுத்தது, சபை போதகர்கள் பதவியை தேடாமல் என்னை தேடி என் பாதத்தில் அமர்ந்தால் நான் அவர்களை தேசத்திலே உயர்த்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக, தமிழ்நாட்டுக்கான சில தீர்க்க தரிசன வார்த்தைகள். மற்ற மாநிலத்துக்கு முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். அடுத்தபடியாக, தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழில் வளங்கள் உண்டாகும். தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழில் வளங்கள் உண்டாகும். அதே போல பல போராட்டங்களின் மத்தியிலும் பல பிரச்சனைகள் உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மதிலும் பல அனுபவங்களை கொண்ட முதிர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அடுத்தபடியாக, இன்னும் கல்வித்துறையில் முன்னேற்றம் உண்டாகும். சென்னை பட்டணத்துக்கான தீர்க்க தரிசனம். சென்னை பட்டணத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சென்னை பட்டணத்தை தண்ணீர் சூழ்ந்து கொண்டிருக்கும்படி காண்பிக்கப்பட்டது. தண்ணீர் மிதக்கும் காட்சியை நான் பார்த்தேன். சென்னைக்கு வெள்ளங்கள் சூழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அடுத்தபடியாக, சென்னை பட்டணம் போக்குவரத்து நெரிசலால் பல விபரீதங்கள் நடக்கும். அடுத்தபடியாக, சென்னை பட்டணம் ஒரு சிறப்பான பட்டணம் எனப்படும். சென்னை பட்டணம் விரிவாக்கம் செய்ய முன்னேற்பாடுகள் செய்யப்படும். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு காரியம், மலேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம். பயங்கரம் திகிலும் நிறைந்தது காணப்படும் மலேசியாவில். அது மலேசியா தேசத்தின் நன்மைக்காக மலேசியாவில் உள்ள தேவ பிள்ளைகள் மிக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, மலேசியாவில் மந்திரவாதிகள் ஆதிக்கங்கள் அங்கே இருக்கும். மலேசியாவில் சபைகள் பலப்படுத்துவேன். மலேசியாவில் உள்ள சபைகள், போதகர்கள், ஊழியர்கள் மிக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக, சிங்கப்பூரை குறித்தான சிங்கப்பூர் தேசத்திற்கு விரோதமாய் வான்வழி தாக்குதல்கள் உண்டாகும். ஜபத்தில் காண்பிக்கப்பட்ட இது இரவு நேரங்களில் நடக்கும். பயங்கரமான ஒருவர் ஒரு ஏமாற்றம் உண்டாக்குவார். மாயத்தை அதிகமாக நம்புவார்கள். சிங்கப்பூர் உள்ள தேவ பிள்ளைகள் இதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இலங்கை குறித்ததான தீர்க்க தரிசனம். இலங்கையில் தேசத்தினுடைய சிறுமையை மாற்றுவேன். இலங்கையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக நான் வழக்காடுவேன். இலங்கையில் உள்ள சிறுமைப்படுகிற என் பிள்ளைகளுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். இலங்கையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு உதவிக்கரங்கள் நீட்டப்படும். அடுத்தது, அமெரிக்காவை குறித்ததான தீர்க்க தரிசனம். அமெரிக்க அரசாங்கத்தில் மிகவும் குழப்பங்கள் உண்டாகும். பொருளாதாரம் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அமெரிக்கர்களுக்கு ஒற்றுமையும் ஒருமனமும் இல்லாமல் இருக்கிறார்கள். என் வசனத்தின்படி நடக்கவில்லை, பயமும் இல்லை, பக்தியின் தன்மை குறைவாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அடுத்தது ஆஸ்திரியாவில் வன்முறைகளும் பதட்டமும் உண்டாகும். அடுத்தபடியாக இந்தோனேஷியாவில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் பகை இல்லாமல் சமாதான சூழ்நிலை உண்டாகும். சீனாவில் போருக்கு எப்போதும் தயாரான நிலையில் இருக்கும், ஆனால் போருக்கான சூழ்நிலை இப்போது ஏற்படாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வருடத்தில் நடக்க போற காரியங்களை அவர் சொல்லிருக்கிறார். இதுல சில நன்மைகளும் இருக்கிறது, சில நம்ம கஷ்டப்படக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. இதற்காக நாம் அதிகமாக ஜெபித்து நம் தேசத்துக்கு மற்ற எந்த தேசத்துக்கு எந்த பாதிப்பு வராதபடி நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.